இருக்கிறோம். உங்கள் குடும்பங்களில் உங்கள் பிள்ளைகளை கண்காணிக்கிறது குறைந்து இருக்கிறது. என் பிள்ளை நல்ல பிள்ளைதான் நம்புறோம். இதுதான சிக்கல். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் புத்திசாலிகளான்னு கேட்டா இவங்க பார்வையில புத்திசாலிகள் தான். எப்படி என்ன படிக்கணும்னு அந்த புள்ள நினைக்குதோ அதை படிக்க வச்சிடறாங்க. எங்க போகணும்னு அந்த பிள்ளை ஆசைப்படுதோ அங்க போக வச்சிடறாங்க. எந்த உயரத்தை தொட நினைக்கிறானோ அந்த உயரத்தை தொட வச்சிடறாங்க. தாம் வாழ்க்கையை அடகு வைத்தாவது பிள்ளைகளை விரும்பிய உயரங்களை தொட வைக்கிற இன்றைய பெற்றோர் புத்திசாலிகள் தான். ஆனால் பிள்ளைகளிடம் ஏமாளியாக ஆகி தேச தந்தை மகாத்மா நாம் எல்லாரும் அவரை போற்றினோம். அவருக்கு ஒரு பையன் ஹரிலால். அவர் அந்த காலத்துல வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதாவது பாரிஸ்டர் லண்டனுக்கு போய். காந்திக்கு அதுல விருப்பம் இல்லை. நான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுகிறேன், என் பிள்ளை மட்டும் ஆங்கிலேயர் நாடுகளில் போய் படித்தால் அது சரியாக இருக்காதுன்னு மறுத்தார். கடைசியில் அவர் மதம் மாறினார். தகப்பனுக்கு எதிராக என்னெல்லாமோ செய்தார். பத்தி ஒரு வருத்தப்படுகிற ஒரு செய்தி. ஒரு முறை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மகாத்மா காந்தியும் கஸ்தூரிபாவும் ஒரு ரயில்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் அங்க கூடி நிற்கிறாங்க. காந்திஜி வாழ்க, மகாத்மா வாழ்க, ஜேன்னு கத்துறாங்க. அந்த கூட்டத்துக்கு மத்தியில கிழிசல் உரையோடு ஒரு பையன் வர்றான். பையன் தான் 38-40 வயசுல வந்து கூட்டத்தை விளக்கிட்டு கஸ்தூரிபா காந்தி கையில ஒரு 3-4 ஆரஞ்சு பழத்தை கொடுக்குறான். அம்மா நீ சாப்பிடு. அந்த ஆளுக்கு கொடுக்காது. காந்தி அதை கண்ணால் பார்க்கிறார். மூத்த மகன் அப்ப கூட சமூகமே கூடி நின்று பாபுஜி என்று பாராட்டும் போது தகப்பனை கொஞ்சமும் மதிக்காமல் திரும்பவும் சொல்றான், நீ சாப்பிடு, அவருக்கு கொடுக்காத. 3-4 ஆரஞ்சு பழம். அந்த சமூகம் அவர் கேட்டால் எதையும் கொடுக்கும். ஆனால் பெற்ற பிள்ளை ஒரு பழத்தை தருவதை கூட விரும்பாமல் நிற்கிறார் என்றால் காந்தி எத்தனை வேதனைப்பட்டார். அவரது கொள்கைகள் இந்த பிள்ளைக்கு பிடிக்கவில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன், தகப்பனின் கொள்கைகளை விரும்பாத பிள்ளைகள் தான் மிக அதிகம். அது உண்மை. எப்படியும் போராடுவாங்க. ஆனா ஒரு நெருக்கடின்னு வரும்போது விட்டு கொடுப்பது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராக இருக்கு? ஜெயிச்சுட்டு போறான். வாழ வேண்டிய பிள்ளை, நான் வாழ்ந்துட்டேன், நீ என்னத்தை நான் அனுபவிக்க போறேன், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தோல்வியை ஒப்புக்கொண்டாவது பிள்ளைகளை ஜெயிக்க வைக்கிற பெற்றோர்கள் இருக்கத்தானே. நான் தோற்றா பரவாயில்ல, என் பிள்ளை ஜெயிக்கணும் என்ற எண்ணம் பெற்றோருக்கு இன்னும் இருக்கிறது. அதனாலதான் சொத்து தகராறு வருகிற கேஸ் எத்தனை இருந்தாலும் கேஸ் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமானதா இருந்தா அதை வித்ரா பண்ணக்கூடியது அப்பாவாகத்தான். ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, பெற்றோருக்கு இது எச்சரிக்கையாவே சொல்றேன். பிள்ளைகள் செய்கிற அத்தனை தவறுகளையும் பெற்றோர் மன்னிக்கிறார்கள். ஆனால் பெற்றோர் செய்கிற ஒரு தவறை கூட பிள்ளைகள் மன்னிப்பதே இல்லை. ஒரு தவறை கூட பிள்ளைகள் மன்னிப்பதில்லை, நம்பிக்கை வைக்கிறார்கள். பெற்றோர் ஏமாளிகளே, அப்படி ஏமாளியாக இருந்த ஒரு விதி பயன் என்று சொல்லி அதிலேயே வாழ்ந்து மறைகிற பெற்றோராக இந்திய பெற்றோர்கள் இருக்கிறதனால் ஏமாளி பெற்றோர்களை வணங்குவோம், வாழ்த்துவோம், கூடியவரை ஏமாளித்தனத்தை குறைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.